கைஸ், ஒரு தீவு இருக்கு. ஆனா அந்த தீவுல மணலுக்கு மரங்களுக்கு பதிலா இருக்கிறது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மனிதர்களோட எலும்புக்கூடு. எஸ், அந்த தீவு முழுக்க பார்த்தீங்கன்னா மனிதர்களோட எலும்பு கூடுகளாலேயே நிறைஞ்சிருக்கு. இது ஒரு ரியலான பிளேஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏன் இந்த தீவு மனிதர்களோட எலும்பு கூடால நிறைஞ்சிருக்கு, அப்படி என்னத்தான் இங்கே நடந்துச்சு, இதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐலாண்டோட பேர் பார்த்தீங்கன்னா ரெம்ரி ஐலாண்ட்னு சொல்லப்படுது. மியான்மர் கண்ட்ரி பக்கத்தில் பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த உலகத்தோடைய ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு ஐலாண்ட்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு டெட்லியான இன்சிடென்ட்னு சொல்லலாம். டூரிஸ்ட் எல்லாம் இங்கே போகிறது ரொம்பவுமே ரேராக இருக்குது. ஸோ அப்படி என்னத்தான் இங்கே நடந்துச்சுன்னா, 1945ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்த காலம். ஸோ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டில் இருக்கிற படை வீரர்கள் எதிரி படையிலிருந்து தப்பிக்க இந்த தீவுக்குள்ளே ஓடினாங்க. அந்த தீவோடு உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணீராலையும் சேராலையும் நிறைஞ்ச ஒரு பகுதி இருந்துச்சு. ஸோ அந்த இடம் ஒரு சாதாரண இடம் கிடையாது. அங்கே கடலில் வாழக்கூடிய முதலைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இரவு நேரம் வந்ததுமே இந்த முதலைகள் எல்லாம் தண்ணீர்லேருந்து வெளியே வந்து இங்கே வந்து இருந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த படை வீரர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த தீவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருள், பயம், பசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படை வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த முதலைகள் எல்லாம் தாக்க தொடங்கியதாலே பல பேர் போராட முடியாமல் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சேர நிறைந்த இடமாக இருந்ததால் அங்கே நடக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு தப்பிக்கவும் முடியலை. ஸோ இப்படி பல ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த படை வீரர்கள் எல்லாம் இந்த தீவில் இந்த முதலைகளோட தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதுமே இறந்தவங்களோட உடல்கள், எலும்புகள் இதெல்லாம் தான் இருந்துச்சு. வரலாற்று இது முதலைகள் தாக்கியதுலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், இத்தனை வருஷம் ஆகியுமே ஏன் இந்த இடத்துல இன்னுமே எலும்புகள் இருக்குன்னு சொல்லி. இந்த தீவு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தூரத்தில் தான் இருக்குது. அங்கே போகிறதும் வாரதும் ஈஸியான வேலை கிடையாது, ரொம்பவுமே கஷ்டமான வேலை. அதனால இறந்தவங்களை எடுத்துக்கிட்டு போகவும் சரியான முறையில் அடக்கம் செய்யவுமே யாருமே வரலை. என் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காலம் போனாலும் அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே அங்கே தான் இருந்துச்சு. யாரும் சுத்தம் செய்யாததால், யாரும் கவனிக்காததால் அந்த இடம் மெதுவாக எலும்புகள் நிறைந்த ஒரு தீவாக மாறிச்சு. ஸோ அப்படித்தான் எல்லாருக்குமே இந்த இடம் தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிற கதை என்னென்னா, இரவு நேரத்தில் அங்கிருந்து அசாதாரணமான சத்தங்கள் எல்லாம் கேட்குதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ நகர்ற மாதிரியெல்லாம் ஒரு பயங்கரமான உணர்வு வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் இப்போவுமே இந்த இடத்துல முதலைகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அங்கே வாழ்கிற மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க என்னென்னா, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா இரவு நேரத்தில் அங்கே தங்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலும்புக்கூடுகளாலே கவர் பண்ணிப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இல்லை, ரியல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஹொரர் கலந்த ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம் இந்த ஐலாண்டுக்குரிய ஸ்டோரியை. ஸோ உங்களுக்கு இது மாதிரி க்ரீப்பியான ஐலாண்ட் மிஸ்ட்ரிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.